உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா வந்துட்டு அசிங்கப்பட்டதை சோழனால் தாங்கிக்கவே முடியாமல் அங்கே போய் பணமும் கேட்குறாரு. ஓனர் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிலா அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறனால அந்த ஸ்பாட்லேயே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அங்கே போனால் நிலா, அப்புறம் சோபனா, திவ்யா 3 பேருமே உட்காந்து ஆஃபீஸை எப்படிலாம் மாற்றணும், அதுக்கு எப்படிலாம் ரெக்ரூட் பண்ணணும் அப்படிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சோழன் வரும்போது திவ்யா பார்த்துட்டு, நிலா அங்கே பாரு சோழன் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. எழுந்திரிச்சு பார்த்துட்டு, என்ன சோழன் திரும்ப வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோபனா கிட்ட, ஆமாங்க உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார் எங்கே அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கும்போது, ஒரு நிமிஷம் அவரை வர சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் 5 நிமிஷம் தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. 5 நிமிஷம் தானேங்க, பக்கத்தில் தான் போயிருப்பாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சோபனாக்கு ஒன்றுமே புரியல. நிலா வந்துட்டு, எதுக்காக என்ன சோழன் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படின்னோடனே சரிண்ணா அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அவரும் வந்தோடனே அந்த பணத்தை எடுத்து நிலா கையில் கொடுத்து, ஏங்க கொடுங்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போவே நிலாவுக்கு ஒன்றுமே புரியாமல், ஏதுங்க உடனே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு தனியாக கூப்பிட்டு, ஏங்க எல்லோரும் முன்னாடி எனக்கு என்னன்னு கேட்டு அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு அவர் முன்னாடி கெத்தாக நீங்கள் பணத்தை கொடுங்க உங்களோட ஷேருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாலும் சரி சோழன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இப்போ போய் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ அவர் முன்னாடியே வச்சு, நிலாவோட ஷேர் 5 லட்சம். என்ன பிரதர் இப்படி போயிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்களே, அவங்க வந்துட்டு பணமே தரமாட்டேன்லாம் எதுவும் சொல்லலையே, எங்ககிட்ட இப்போ பணம் இல்லை அதனால் கொடுத்துட்றோன்னு தானே சொல்லியிருந்தோம், அதுங்களாட்டி நீங்கள் வந்துட்டு ஓசியில் பார்ட்னர் ஆகிட்டாங்க அப்படிலாம் போய் சொல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ பிரதர் நீங்கள் என்ன இந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க, நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சும்மா சொன்ன விஷயம் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பணத்தையுமே கொடுத்துட்றாரு. அவருக்கு ஒரு மாதிரியே இருக்கும்போது, சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டேயும் சாரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போது சோழன் வந்துட்டு, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ஜூஸை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போது வெளியில் வந்து நின்று பார்த்துட்டு சோழனை வந்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இப்போ நிலா பார்த்துட்டே இருக்கும்போது திவ்யா அங்கேருந்து வராங்க. ஸோ திவ்யா வந்துட்டு, சூப்பர் நிலா, நான் கூட உன்னோட இந்த மேரேஜ் ஸ்டோரிலாம் கேட்டோன்னே எங்கே செட் ஆகாதோன்னு நினச்சி நான் கூட ஒரு மாதிரி நினச்சேன். ஆனால் சோழன் நிஜமாவே வேறு லெவல், ரொம்ப ரொம்ப கிரேட்டு. நீ வந்துட்டு இந்த இடத்துல கண் கலங்கிட்டேன்னொன்னே அவர் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஆளால் ஒரே நாளில் 5 லட்சத்தை வந்து அவர் பெரட்டிட்டு வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் நிலா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சோழன் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே பெருமையாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவே நின்றுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கா. டே சோழா நிஜமாவே நீ தான் கொடுத்தியாடா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆமாண்ணே, ஆஃபீஸில் அவர் என்னை அசிங்கப்படுத்தி பேசினோன்னே எனக்கு தாங்கவே முடியலண்ணே, ரொம்ப அழுதுட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சோழன் 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வராருண்ணே, வந்து அப்படியே அவர் முன்னாடி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் நடேசனுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கு. இவன் எப்படி 5 லட்சத்தை பெறட்டினான்னு தெரியலையே, நேற்று வரைக்கும் பணம் பெறலன்னு சொல்லிட்டு இருந்தான், எப்படி ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பில் தான் வந்துட்டு அங்கே தேடி பார்த்துட்டு பணத்தை காணோம், அந்த இடத்துல சோழன் தானே நின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் நேராக வீட்டுக்கே வந்துடுறாரு. ஸோ வெளியில் அவர் வரும்போதே வந்துட்டு செப்பலை கழட்டிட்டு, டே சோழா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ளே வராரு. அவர் குரலை கேட்டதுமே சோழனுக்கு அப்படியே ஆடி போயிடுது. அவர் உள்ளே வந்ததுமே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போய் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. டே சோழா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டே வராரு. சேரன் வந்து டக்குன்னு, ஆனால் வாங்கினே என்னென்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்காருக்கும்போது, இல்லை சோழன் இங்கே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. டக்குன்னு நிலா வந்துட்டு, சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஸோ ஸ்வீட்டை வாங்கின உடனே அவர் அப்படியே முழிக்கிறாரு. என்னம்மா ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, இன்றைக்கி என்னோடய ஆஃபீஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பார்க்குறாரு. ஆமாம்மா சோழன் கூட சொன்னான் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி, அதனால் இந்தாங்க உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனோட ஓனருக்கு ஒரு மாதிரி புரியவே இல்லை. அவர் டக்குன்னு இருந்துட்டு, ஆமாம்மா நீ ஆஃபீஸில் சேர்றதுக்கு பணம் ஏதோ நம்ம கொடுக்காம இருக்கன்னு சொல்லிட்டு சோழன் சொன்னானே அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் பக்கத்தில் நின்றுட்டு, ஆமாண்ணே பணம் கொடுக்காம தான் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி சோழன் 5 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டானே, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நிலாவை அங்கே வேலை செய்கிறவங்களோட அவங்களோட புருஷன் இருந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தின மாதிரி பேசிட்டாராம். அதனால் சோழனுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல, நிலாவுக்கு ஒரு அவமானம் அப்படின்னோடனே அவனால் தாங்க முடியாதுல்ல, உடனே பணத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டானே, இப்போது நிலா அதனால தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் தம்பியை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஆனால் சோழனோட முகத்தில் ஒரு சிரிப்பே இல்லை. அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி பேருக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவரோட ஓனர் இப்போயே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படின்னா அவன் காலையில் என்கிட்ட பணம் கொடுக்கணும்னு சொல்லி தான் கேட்டான், அப்போ இந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு போய் அவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் முன்னாடி காட்டிக்க வேணாம், அப்போ இவன் இவன் பண்ண விஷயம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் நடேசனுமே பார்க்குறாரு, இல்லையே இவர் வந்த வேது கோவமாக வந்தார், இப்போ இப்படி சொன்னோன்னே சோழனை பார்க்குறாரு. சோழனுமே ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கிறானே, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. இப்போ உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. சேரன் பார்த்துட்டு, என்னண்ணே வீடு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி போகிறீங்க, எது முக்கியமான விஷயமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சோழனை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே சோழா வாடா ஒரு நிமிஷம் வெளியில் அப்படிங்கிறாங்க. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது சேரன், டே உன்னை தானடா கூப்பிட்றாரு போடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லும்போது இப்போ வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சேரன் பார்க்குறாரு, நிலாவும் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நடேசன் மட்டும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே, என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அங்கே போயிட்டு கேட்குறாரு, டேய் என்னடா வேலை பண்ண நீ அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிருண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், வண்டி வாங்குறதுக்காக அந்த பணத்தை வச்சுருந்தேன்டான்னு சொல்லிட்டு, அது எப்படிடா நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உன் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு நீ கொடுப்பியாடா, அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா இது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும்ண்ணே, ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் உன்கிட்ட வந்து பணம் கேட்டேன், நீ இல்லைன்னு சொல்லிட்டேயா, அதனால தானே நான் அப்படி பண்ணிட்டேன், பாவண்ணே நிலா அப்படிங்கிறாங்க. ஏண்டா நிலா பாவனா, அதுக்காக நான் வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டியாடா, இப்போ எனக்கு நாளைக்கு அவன் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுவானே, நான் பணம் கொடுக்கணுமே, நான் எப்படிடா கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே இதை மட்டும் தயவு செஞ்சு வீட்டிலலாம் சொல்லிடாதண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சோழா, நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா உள்ளே வந்தேன்ல அப்பயே சொல்லியிருப்பேன், ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் உன் மானம் வாங்கக்கூடாது, எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அதை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் உன்னை தனியாக கூட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, ஆனால் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுண்ணே, நான் திருப்பி கொடுத்துட்றேண்ணே அப்படிங்கிறாங்க. ஏண்டா 5 லட்சத்தை நீ எப்படிடா எவ்வளோ நாள்லடா எனக்கு திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறாங்க. அண்ணா எப்படியாவது நான் கொடுத்துட்றேண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது சோழா, இப்போ நான் உன் மானத்தை காப்பாற்றிட்டேன், நான் வெளியில் வந்துட்டு ஓ மரியாதைக்காக பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா உன் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும், அவன் வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது என்னால் அவங்ககிட்ட அசிங்கப்பட்டுலாம் நிற்க முடியாது, நான் அவன் செகண்ட்ஸில் வண்டி கொண்டு வரான் அதுக்காக கொடுக்கணும்னு உன்கிட்ட சொல்லி தான் நான் அந்த பணத்தை வச்சேன், இப்போ நீ அந்த பணத்தை மட்டும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார எனக்கு கொடுக்கல, அப்புறம் நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உன் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக போயிடுது முகம், ஐயோ நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம், ஆனால் நாளைக்கே கேட்குது அண்ணன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே வராரு. நடேசன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துட்டு, டே சோழா நில்லுடா அப்படிங்கிறாங்க. சரி நான் அவரும் நிற்கும்போது, என்னடா சொன்னார் அவர் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையே சவாரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டா இத்தனை நாளும் நீ சவாரிக்கு போகாமல் தான் இருந்தியா, அந்த சவாரிலாம் உனக்கு ஃபோன் பண்ணி தானே சொல்லுவார், இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டு போயிருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, ஏன் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சோழா, உன் மொழியை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீ பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், நீ எதுக்கு எப்படி நடந்துக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் மொழியே சரியில்லை, மரியாதையாக உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, இந்த ஆள் வேறு கடுப்பு கிடப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாரு. இருந்தாலும் நடேசனுக்கு இல்லை என்னமோ நடந்திருக்கா, இவன் நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. உள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தா சேரன் வந்துட்டு, என்னடா போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. போயிட்டாரு, நான் அனுப்பி வச்சுட்டு தான் வரேன் அப்படின்றாங்க. என்னடா திடீர்னு வந்திருக்காரு, உன்னை தனியாக கூப்பிட்டு போய் பேசினாரு, என்ன விஷயம்டா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே சவாரியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இருந்தாலும் நிலா வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது சோழனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. பாண்டி பல்லவன் எல்லாருமே ஓரளவு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க நிலா கூட. அப்போ நிலாவுக்கு வந்து கரெக்டாக திவ்யா கிட்டேருந்து கால் வருது. திவ்யா வந்துட்டு அவங்க ஃபோன் அட்டன் பண்ணோன்னே, இந்த மாதிரி நிலா நம்ம வந்துட்டு நாளைக்கே வந்து ஆஃபீஸ் ரெடி பண்ணுற வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என் ஃப்ரெண்டை சொல்லியிருந்தேன்ல அவங்களுமே வரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்களுமே பேசுகிறது எல்லாத்தையுமே சோழனுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு நிலா வந்துட்டு, சோழன் ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த சோழனை எந்திரிச்சு போகிறாரு. என்னங்க வாங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அதான் வந்துட்டேனேங்க அப்படிங்கிறாங்க. சோழன் ஒரு நிமிஷம் தனியாக வாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தனியாக பின்னாடி போய் நிற்கும்போது, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படிங்கிறாங்க. என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க, விடுங்கங்க அப்படிங்கிறாங்க. சோழன் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தான் தெரியும், ஏன்னா அந்த இடத்துல என்ன தான் பேசுனாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஓசியில் வந்து இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் அவருக்கு டக்குன்னு பதிலடி கொடுக்குற மாதிரி அவரையே வர சொல்லி அவருக்கு முன்னாடியே என்னை பணத்தை கொடுக்க வச்சிங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க நீங்கள். திவ்யா கூட அதை தான் சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, ஏங்க திவ்யா சொன்னதுனால அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்காக தோணலை
அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்ன சோழன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை வந்துட்டு நான் உங்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறேனோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் நான் வந்து வேணான்னு சொன்னேன். ஆனால் அது எப்படிங்க ஒரே நாளில் 5 லட்ச ரூபா பெரட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல, இதெல்லாம் எங்கே வந்துச்சு, எப்படி பெரட்டினீங்கலாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க எனக்காக நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அது எப்படி அந்த சோர்ஸ்ன்னு கூட நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க விடுங்களேங்க, பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் இனிமேல் எந்த மனசில் கில்ட்டும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக போய் ஒரு ஓனர்னு ஜம்முன்னு உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நிலா சிரிச்சிட்டே இருக்கும்போது சரிங்க ரொம்ப பசிக்குது சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்து சாப்பிட்டு படுத்துடுறாங்க. இப்போ மறுநாள் என்ன ஆகுதுன்னா, சோழனுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது, முகமே சரியில்லாமல் தான் உட்காந்துருக்காரு. சேரன் அதை பார்த்துட்டு கேட்குறாரு, டேய் சோழா என்னடா நீ இன்னைக்கு சவாரிக்கு போகாமல் உட்காந்துட்டு இருக்க, எதுவும் இல்லையாடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா உடம்பு இது சரியில்லையா, ஏன் உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நடேசன் இதையுமே பார்க்குறாரு. இல்லையே இவன் நேற்றுலேருந்து திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான், இப்போ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக போய் சட்டை எடுத்து போடுறாரு. ஸோ சேரன் பார்த்துட்டு, என்னப்பா கிளம்பிட்டீங்களா, சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒன்றும் வயிறு சரியில்லை, இப்போதைக்கு எனக்கு பசிக்கல, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ போய் நான் டீ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி நேராக போகிறாரு. இப்போ அவர் டீ கடைக்கு தான் போகிறாருன்னு நினச்சிட்டு இவங்களும் வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வேலைக்குமே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங் வரைக்கும் அவரும் சோழனுமே எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது பெரட்டவே முடியல அவரால். ஸோ சாயந்தரமாக வந்துட்டு அண்ணன் இந்த வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ வந்துட்டு ஓனர் பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் சோழா இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. அப்படியே அவர் போய் நின்றுட்டு அண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா காலையிலேருந்து ஆஃபீஸ் பக்கமே ஒன்று ஆளை காணோம், சவாரி ஏதாவது எடுத்தியா இல்லையா, போனியா வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணே அது வந்துட்டு ஒரு 2 சவாரி போனேண்ணே அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அண்ணே தப்பாக எடுத்துக்காதண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா நான் என்ன தப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே மன்னிச்சிருண்ணே, இந்த சாயந்தரத்துக்குள்ளார கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னேன், என்னால் நான் எங்கெங்கேயோ பெரட்டி பார்த்தேண்ணே, என்னால் முடியலண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே சத்தியமாக என்னால் முடியலண்ணே, நீ ஏதோ திட்டுவியோன்னு பயந்துட்டு தானே நான் இப்போ வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் சோழா நான் எதுக்குடா அவனை திட்ட போகிறேன், அதான் நீ கொடுக்க வேண்டிய பணம் என் கைக்கு வந்துருச்சே அப்படிங்கிறாங்க. எப்படின்னு நான் தான் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ கொடுக்கலன்னு உங்கள் அப்பா வந்து கொடுத்துட்டு போனார், நீ கொடுத்ததா தான் சொன்னார், ஏன்டா இப்படி கேட்குற நீ அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. நான் கொடுத்தேனா அண்ணா, நீ என்னன்னே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா உங்கள் அப்பா தான் வந்து 5 மணிக்கு பணம் கொடுத்துட்டு போனார், நீ கொடுத்ததா தான் சொல்லி கொடுத்துட்டு போனார் என்கிட்ட, ஏன் உன்கிட்ட சொல்லலையாத, இல்லை நீ தான் கொடுத்தேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அண்ணே இல்லைண்ணே ஆமாண்ணே நான் தான் கொடுத்தேன் மறந்துட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. நல்லா தான் மறந்தப்போ 5 லட்ச ரூபாடா சொல்லையா, எப்படி தான் நீ மறந்தியோ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நேராக கிளம்பி வராரு. அவர் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா பாதி வழியிலே நின்று கையை காட்டுறாரு நடேசன். அப்போ பார்த்துட்டு இது அவர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கை போட்டு நிப்பாட்டுறாரு. வந்து பார்த்துட்டு டேய் கீழே இறங்குடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி வராரு. வந்துட்டு என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியா, நீ எப்படி அந்த 5 லட்சத்தை அவர் கொடுத்த அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏண்டா நான் நேற்றே உங்ககிட்ட கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடான்ட்டு, சவாரியை பற்றி பேசிட்டு போனாரு நீ சொன்ன அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற, உங்ககிட்ட நான் சொன்னேன்னா நீ வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுவியோன்னு ஒரு பயத்தில் தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏண்டா எதை வீட்டில் சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா, நான் உன் அப்பன்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி எப்படியா நீ பெரட்டி கொடுத்த அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் சொல்கிறாரு, ஆமாம் நீ உன் மொழியே சரியில்லை, காலையில் பார்த்தப்பையும் அப்படி தான் இருந்த, ஒரு மாதிரியே இருந்த, சரி நானே போய் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நேராக ஓனர் தான் போய் பார்த்தேன். அப்போ அவரை போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சே எனக்கு, நீ அந்த அவர் வச்சுருந்த 5 லட்சம் பணத்தை தான் எடுத்துகிட்டு வந்த, அதை இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நீ திருப்பி தரணும்னு உனக்கு அவர் கெடு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. ஏண்டா எந்த தைரியத்தில்டா நீ அவர் வச்சிருந்த 5 லட்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. நீ உனக்கு தெரியாதியா, நிலா அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டமாக நின்னாங்க தெரியுமா, அப்படியே நெஞ்சில் சாஞ்சிட்டு அழுகுறாங்க, பார்த்துட்டு என்னை சும்மா இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சும்மா இருக்க சொல்கிறியானா உழைக்கணும், இல்லைனா யார்கிட்டையாவது போய் கடனை வாங்கணும், இல்லை உழைச்ச காசையாவது சேர்த்து வைக்க தெரியணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவர் வச்சிருக்க பணத்தை நீ பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னா, அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருந்ததுனால வீட்டில் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் உன்னை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. இதே இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்னடா இருக்கும், ஏதாவது யோசிச்சியாடா நீ அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே புரியலையா, டக்குன்னு ஏதோ ஒன்று தோணுச்சு, எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா சோழா, இந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை எடுக்கிற விஷயத்த இதோடு நிறுத்திக்க, இந்த விஷயம்லாம் நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, நாங்கள் நீ நிலா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம், நீ நிலாவுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் இந்த மாதிரி நீ பண்ண இந்த விஷயத்த இப்படி தான் நீ கொண்டு போய் பணத்தை கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், நிலா எனக்கு அப்படி ஒரு பார்ட்னரே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிடும் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. அதெல்லாம் சரி எப்படி நீ அந்த பணத்தை கொடுத்த அப்படிங்கிறாங்க.
பணத்தை கொடுக்கணுன்னா வேறு என்ன பண்ண முடியும், என்கிட்ட என்ன அவ்வளோ காசாக இருக்குது, வேறு என்ன பண்ணுறது, அந்த உயில் தான் இருந்துச்சு, அதுதான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு வேறு வழி தெரியல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு நான் 5 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு அந்த வீட்டோட உயிலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தான் நான் அந்த ஆள்கிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னடா கண்ணெல்லாம் கலங்கிட்டு நிற்கிற அப்படிங்கிறாங்க. வீட்டில் உயில் எங்கன்னு கேட்டால் என்னையா சொல்லுவ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ வா முதல்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. சரி நான் சைக்கிளில் வந்துடுறேன், நீ போ, முன்னாடி 2 பேரும் சேர்ந்து போனால் சந்தேகமாக இருக்கும் பார்ப்பாங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. சோழனுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ சோழன் எடுத்த பணத்துக்கு வந்துட்டு நடேசன் தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல், நிலாவுக்கு முக்கியமாக தெரியாமல் இந்த மாதிரி ஒரு உதவியை செய்வார். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.